வணக்கம். நான் மதுரையிலேருந்து அமுதா நடராஜன். நான் ஒரு எழுத்தாளர். என்னை பார்க்குறவங்களாம் நிறைய சந்தேகங்கள் கேட்பாங்க. அதில் இஷ்ட தெய்வத்தை பற்றி ஒரு சந்தேகம். அதுக்காக ஒரு கதையோடு நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிப்பேன். அப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒருத்தர் இறந்துட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வயதானவர், 86 வயசு இருக்கும். சரி, அவர் இறந்துட்டாருன்னொடனே நான் தனியாக, அம்மா அப்பாலாம் கூட வரல, அம்மா அப்பா வேலைக்கு போகிறவங்க, நானே தனியாக அந்த தாத்தா இறந்த வீட்டுக்கு போன தாத்தா படுத்த மாதிரி கையை கும்பிட்டு கண்ணை மூடி சிரிச்சுக்கிட்டு இறந்து போயிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தாத்தா எப்படி இறந்தாங்க அப்படின்னு போய் அவங்க பொண்ணுகிட்ட கேட்டேன். அப்போ அவங்க பொண்ணு சொன்னாங்க, தாத்தா இறந்ததே எங்களுக்கு தெரியாது, எப்பயுமே அவர் முருகா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. சரி, எப்பயும் போல தானே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் தூங்கிட்டோம். காலையில் எந்திரிச்சு பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு சிரித்த மாதிரி தாத்தா இறந்துருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ வெளியே வந்தால் அங்கே நிறைய வயசானவங்களாம் உட்காந்துருந்தாங்க. எப்பயுமே எனக்கு இந்த வயசானவங்க பேசுகிற சில கதைகள், வரலாற்று கதைகள், ஈவன் புரணி பேசுகிறது கூட இன்ட்ரெஸ்டிங்காக நான் கேட்பேன். அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் போய் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு பாட்டி சொன்னாங்க, சாகிற தருவாயில் இருக்கும்போது எல்லாருமே இயற்கை மரணம் அடைகிறவங்க சந்தோஷமாக தான் தன்னுடைய உடலை விட்டு ஆத்மாவை வெளியே அனுப்புவாங்களாம். ஏன் சந்தோஷமாக அனுப்புகிறாங்க அப்படின்னா, நம்ம குலதெய்வம் என்ன பண்ணுமா, நம்ம இஷ்ட தெய்வத்தை அனுப்பி உன்னோட பக்தனுக்கு டைம் முடிஞ்சு போச்சு, அவன் வருத்தப்பட்டுறக்கூடாது, நீ அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வான்னு நம்ம உடலை விட்டு நம்ம ஆத்மாவை கூட்டிகிட்டு போகிற சக்தி நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு தான் உண்டா. அதனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தெய்வங்களை கும்பிடலாம், குலதெய்வத்தை கும்பிடலாம், விநாயகரை பொதுவாக கும்பிடலாம். ஆனால் நிச்சயமாக இந்த பிறப்பு எடுத்திருக்கேன் அமுதா அப்படின்னா எனக்கு முருகன்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வச்சுட்டு அந்த இஷ்ட தெய்வத்தை டெய்லி கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும், பேசணும். கணவனாக பாவிக்கலாம், குழந்தையாக பாவிக்கலாம், சகோதரனாக பாவிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம இஷ்ட தெய்வத்தை பாவிச்சுக்கோங்க. பாவிச்சுட்டு இஷ்ட தெய்வத்தோடு பேசுங்க. கஷ்டங்களோட, சிரிப்பு, சந்தோஷம் எல்லாத்தையும், அவன் தான் எனக்கு எல்லாம், என் புருஷனோட, குழந்தைகளோட, எல்லாரோடவும் எனக்கு என்னோடய இஷ்ட தெய்வம் தான். அதுக்கப்புறம் தான் என்னோடய குலதெய்வம், எப்படி விநாயகர் எல்லாமே அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு உயிர் உடலை விட்டு வெளியே போகிறதுக்கு சில நொடிகளுக்கு முன்னாடி குலதெய்வம் அனுப்பி இஷ்ட தெய்வம் நாக்கிட்ட வரும். இஷ்ட தெய்வம் வந்தால் எல்லாருக்குமே சந்தோஷமாக தானே இருக்கும். அப்படியே இஷ்ட தெய்வத்தை பார்த்தோம் நம்ம அப்படியே ஆசையாக பார்ப்போமா. அப்போ இஷ்ட தெய்வம் சொல்லும், இந்த உடலை விட்டு உன்னோட உயிர் பிரிய போகுது, நீ போன ஜென்மத்தில் என்னென்னவா இருந்த, நீ தான் இந்த உடலை தேர்ந்தெடுத்து வந்த, உன்னுடைய ஆயுட்காலம் இவ்வளோ நாள் தான், இப்போ முடிய போகுது. ஸோ உன்னுடைய கடமைகளெல்லாம் நீ முடிச்சிட்ட, உனக்குரிய நாள் நெருங்கிடுச்சு, நீ சந்தோஷமாக என் கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுமா. அப்போ ஒரு இஷ்ட தெய்வம் கையை பிடிச்சி வான்னு கூப்பிடும் போது எல்லாமே நான் இன்னார், எனக்கு இந்த கடமை இருக்குது அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு என்னோடய இஷ்ட தெய்வம் கையை பிடிச்சி நம்ம என்ன பண்ணுவோமா, சந்தோஷமாக அந்த பூ உலகை விட்டு மே உலகத்துக்கு போவோமா. அதனால் கட்டாயமாக எல்லாருமே இஷ்ட தெய்வம்னு ஒன்று வச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் இல்லைனா நான் முருகனுக்கு கும்பிடுவேன், பிள்ளையாருக்கு கும்பிடுவேன், மாரியம்மாவுக்கு கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் பொது தெய்வங்கள். உங்கள் குலதெய்வம் ஒன்று இருக்க மாதிரி ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சு அந்த இஷ்ட தெய்வத்தை நல்லா வழிபட்டுவாங்க. அது பக்கத்தில் எங்கேயாவது கோயில் இருந்தால் வாரத்தில் ஒரு நாளாவது போய் அந்த இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு மாலை போட்டு, ஒரு விளக்க போட்டு, அவரோட உட்காந்து பேசிட்டு, இல்லை அந்த அம்மாவோட உட்காந்து பேசிட்டு வாங்க.